பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதம் 3வது அதிகாரம் 30வது வசனம். ஏனெனில் கடவுள் ஒருவரே, வியப்பில் ஆழ்த்தும் மறைபொருள். பிரபஞ்சத்தில் விரிந்து கிடக்கிற கோள்களை கண்டு பெரிய விஞ்ஞானிகள் கூட அதிர்ந்து போகிறார்கள். ஆனால் ஆச்சரியப்பட வேண்டியது அவற்றை உண்டாக்கியவரை பார்த்துதான். படைப்புகள் எல்லாம் தன்னை உருவாக்கினவரை அறிந்து கொள்வது, வழிபடுவது, அதுதான் மெய்யான அறிவு. மோசே இந்த உண்மையை சொல்கிறான். யாத்ராகமம் 15:11. ஆண்டவரே, தெய்வங்களுக்குள் உமக்கு நிகரானவர் எவர்? பரிசுத்தத்தில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அரும் செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார் என்று சொல்கிறான். தேவனும் கூட நம் நல்ல தகப்பனாக பரலோகத்தில் இருந்து கொண்டு நம்மை நினைவூட்டுகிறார். யாத்ராகமம் 20:3. என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது என்று. நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே சில மனிதர்கள் அறியாமையில் ஒன்றில் தேவனே இல்லை என்கிறார்கள், இல்லை என்றால் பிற தெய்வங்களை நாடி செல்கிறார்கள். 2 அரசர்கள் 17:35 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் கட்டளை இதுவே: வேறு தெய்வங்களுக்கு அஞ்ச வேண்டாம், அவைகளை வழிபட வேண்டாம், அவைகளுக்கு பலியிடவும் வேண்டாம் என்று சொல்கிறார். ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையிலே எப்பொழுது கடந்து வரும் என்று சொன்னால், இந்த ஒரே தேவனை அவருடைய மகிமைக்கு ஏற்ப நாம் ஆராதிக்கும் பொழுது. எசாயா 42:8 சொல்கிறது, நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழ்ச்சியை சிலைகளுக்கோ விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறான். பவுலும் கூட ஏராளமாக கற்று தேர்ந்திருந்தாலும் கூட தேவனை அறிந்து கொண்ட பிறகுதான் அவன் துணிச்சலோடு ரோமேருக்கு கடிதம் எழுதுகிறான், கடவுள் ஒருவரே என்று சொல்லி. நாமும் கூட சபையாய் கூடி வருவோம், ஒரே தேவனை ஆராதிப்போம், அவர் ஆசீர்வாத கரத்திற்குள்ளே பணிந்திருப்போம். ஜெபிப்போம். அப்பா, இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே எப்போதும் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்களுக்கு துணை செய்வாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன்.